லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ரைட். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப நாளாக சில டவுட்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கரெக்டாக? எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு கேள்வியை வந்து நிறையா இருக்குது? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதுவும் உங்களுக்கு நான் கடைசி அவங்கள்ட்ட பேசும்போது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பைபிளே நம்ம படிக்காமல் இருக்கும்போது என்ன நடக்கும், நம்மளுக்கு எத்தனை பைபிள்லேருந்து எத்தனை டவுட் வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான். டவுட்டே இருக்காது. ஏன் டவுட்டே இருக்காதுன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது வாசித்தாதானே அதில் என்ன இருக்குன்றது தெரியும். இல்லைனா வந்து எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு கேட்டாங்கன்னா வந்து இல்லை நான் கிறிஸ்டியன், நான் ஏற்கனவே வந்து ஒருத்தனமும் அழகாக சொன்னாங்க, நான் பாரம்பரிய கிறிஸ்டியன், எனக்கு எவ்வளோ வருஷமாக வந்து இதெல்லாம் தெரியும், நீங்கள் வேறு யார்ட்டையா போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து இன்றைக்கி உலகத்தில் அப்படி மாறிட்டாங்க. ஆனால் வாசிக்க வந்து நான் படித்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் எவ்வளோக்கெல்லாம் வாசிச்சேன்னா எனக்கு வந்து டவுட் வந்து கூட தான் செஞ்சிச்சு, வழிய குறையலை. அப்புறம் நான் போய் விசாரிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து பாஸ்டர் தான் இருக்கும். பாஸ்டர் என் வீட்டில் அப்பா மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு டீச்சரும் அவங்க தான், கேள்வி கேட்குறது அவங்க தான். நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஃபஸ்ட்டு நான் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்கள். 10 years 10 வருஷத்துக்கு முன்னாடினாலும் வந்து நான் சர்ச்சில் காலையில் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறேன்னா கிளம்பிகிட்டு இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும், இல்லைன்னா அங்கேயே பிளாக் மார்க். என்னைய ஆண்டவர் படிக்க வச்சது, எனக்கு சொல்லி கொடுத்தது, அது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான். இட் வாஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இது எத்தனை பேர் இது எப்படி எடுத்துக்காங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லணுமேன்ற ஒரு 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 வாஞ்சை மற்றும் இருக்கும், எப்பயுமே இருக்கும். இது போக போக வந்து போன மாதம் வந்து கரெக்டாக எண்ட் ஆஃப் இல்லை ஒரு 40 நாள் இருக்கும் இந்த கேள்வி கேட்க. அவங்க பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது வந்து எலியாவோட அந்த ஒரு சிச்சுவேஷன் கிட்ட வந்துச்சு மெசேஜ். எங்கே பியர்ஷேபாவெல்லாம் தாண்டி ஏசபேலேருந்து உடனே நான் கொன்றுறேன், நாளைக்கே வந்து நான் கொன்றுறேன்னு சொன்ன உடனே அவர் பயத்தில் ஓடினார். அதை பயங்கரமாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்களேன். இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பேசேஜ். வெர்ஸ் நம்பர் 4 இல்லை, முதல் வசனத்தில் சொல்கிற ஆகாப் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். 2வது வசனத்தில் வந்து ஏசபேல் வந்து அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களே ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு நீ செஞ்சது போல நான் நாளை இந்நேரத்தில் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் எனக்கு சரி கட்டுவாங்க அப்படின்ட்டு ஆணையிட்டாச்சு. கரெக்டா? இதை கேட்டவொடனே எலியா வந்து 4வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் 1 நாள் பிரயாணம் பண்ணி போய், இது எல்லாரும் நம்ம எப்படி கணக்கு போடுறோன்னா அவர் ஒரே 1 நாள் மட்டும் அவர் பிரயாணம் பண்ணி தப்பிச்சு போனார். இல்லை, அவங்க இருந்தது வந்து ஏசபேல் இருந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெஸ்ரீல், இல்லைன்னா சமாரியா. அவங்களோட 2 பேலஸ். பியர்ஷேபா அந்த இடத்த விட்டு எவ்வளோ தூரம்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? 150 கிலோமீட்டர். அந்த காலத்தில் எத்தனை நாள் நடந்து போக வேண்டி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம திருச்சிக்கு விரட்டிட்டு போனாலுமே வந்து 1.5 மணி நேரம் மினிமம். அன்னைக்கு அவர் நடந்து போய் பியர்ஷேபால அவரோட செர்வெண்ட்டை விட்டுட்டு, அதான் 3வது வசனத்தில் இருக்கு. இது யாரும் பார்க்க மாட்டாங்க பாருங்க. வேலைக்காரனை வந்து அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்ஷாவாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அதுக்கப்புறம் 1 நாள் ஜர்னி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, யூதா வந்து ஆகாபுக்கு அடியில் இல்லை.
ஃபஸ்ட்டு கண்ட்ரி விட்டு வெளியே வந்தால் தான் ராஜாட்டேருந்து ராணிகிட்டேருந்து தப்ப முடியும். அது மொதல் ஸ்டெப்பு. அதுக்கே வந்து மினிமம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆயிருக்கும். ஒரு நாளில் 5 நாள் ஆயிருக்கும். ஒரு நாளைக்கு அவங்க அந்த காலத்தில் சொன்ன மேக்சிமம் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 20 மைல். அது நீங்கள் டெய்லி 20 மைல் நம்ம நினச்ச மாதிரிலாம் போக முடியாது. 20 மைல் நம்ம 30 கிலோமீட்டர். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடந்து பாருங்க. ஒர்க் ஆகாது. அவர் அவ்வளோ தூரம் தப்பிச்சு ஓடி கடைசியில் பியர்ஷேபாவும் தாண்டி ஒரு நாள் வெளியே வந்தது. அது பண்ண அந்த மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வசனம் வாசித்து பார்த்தா கடைசியில் உங்களுக்கு தெரியும், தூதனே வந்து அவனை எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்து திரும்ப தூங்கி திரும்ப தூதன் எழுப்பி விட்டு 2வது தூதன் எழுப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா, எழுந்து சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றான். உங்களுக்கு எல்லாம் இது ஞாபகம் இருக்குது. நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிங்க. ஒரு 40 நாள் 45 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வசனம்லாம் கேட்டோம் சர்ச்சில். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் வந்து நீ போக வேண்டிய தூரம் 2 தடவை. அது என்ன சாப்பிட்டான்? பிரியாணி சாப்பிட்டாரா? சுட்ட அடையும் தண்ணி. ஆனால் யாரு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா தேவதூதன் கொடுத்தான். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு பைபிளில் எழுதியிருக்கு 40 நாள் பிரயாணம் பண்ணி எங்கே வரைக்கும் போயாச்சு? எகிப்து தேசத்தில். இப்போ எகிப்து தேசத்தில் இருக்கு. ஆனால் ஹோரே பர்வதத்துக்கு போயாச்சு. ஆனால் அங்கே அது சொல்கிறது அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஆண்டவரே, இத்தனை வருஷமாக நான் வந்து நீங்கள் உங்கள் வார்த்தையை ஒழுங்காக கீழ்ப்படியை தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்படி கீழ்ப்படியை ட்ரை பண்ணனால என்னைய கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் அங்கே உள்ள வார்த்தை. இன்னைக்கு நம்ம காலையில் ஞாயிறு காலையில் நம்ம சர்ச்சில் வந்து உக்காந்துருக்கோம். நம்ம எதுக்காக வந்து உக்காந்துருக்கோம்? இந்த ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போமே. ஆண்டவரே, நான் எனக்கு தெரிஞ்சது பாரம்பரியம் படி வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வரணும், அந்த ரீசனுக்கு தான் வந்திருக்கோமா? இல்லையா? ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசணும், நீங்கள் என்கிட்ட பேசணும். எனக்கு வேறு யாருமே என்கிட்ட பேசணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்கிட்ட பேசணும். இன்றைக்கி நான் பாட்டு பாடுறதோட நான் இன்றைக்கி சர்ச்சில் வந்து நான் காணிக்க போட்டே நான் நினைக்கிறதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்கள் வேணும், உங்களுடைய வார்த்தை வேணும். நான் கரெக்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் பைபிளில் சில விஷயத்தை வாசித்து பார்த்தா வந்து ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறார். அவரோட ஒவ்வொரு வார்த்தையினால நம்ம பிழைக்கிறோம், உயிர் வாழ்கிறோம். சரியா? ஸோ இன்றைக்கி வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி எதுக்காக அங்கே போனார்னா, ஆண்டவரே எனக்கு வேறு என்ன பண்ணேன்னு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சு, அவர் பியர்ஷேபா விட்டு தாண்டிலாம் வரும்போது அவருக்கு எங்கே போகணுன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சா? என்ன எது பிளான் பண்ணாரா? எதுவுமே இல்லை. அதே எலியா தீர்க்கதரிசி ஏற்கனவே ஒரு தடவை வந்து இங்கே இந்த நாட்டில் நான் சொல்கிறேன், என் வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் ஒளிய சொன்ன இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டார். நாட்டுக்குள்ளேயே தான் இருந்தார். ஆனால் இதுக்கு ஒரு சாப்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகாப் வந்து இருக்கிற ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ராஜாக்கு ஆள் அனுப்பி, எலியா உங்கள் நாட்டில் இருந்தால் எனக்கு எத்தனை நாட்டிலேருந்து அவர் கேட்டுருக்காரு, சுற்றி இருக்காரு. அதான் உபதியா சொல்கிறாரு, நான் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து ராஜாட்ட போய் சொல்லிட்டு வருவேன், நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் காணாம போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லார. அப்படி இருக்கும்போது இவர் வந்து நாட்டுக்குள்ளேயே ஒளிய முடிஞ்ச எலியா இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு? எங்கே போகன்னு தெரியாமல் நாட்டோட போய்ட்டு, செர்வெண்ட்டும் எனக்கு வேணாம், எனக்கு யாருமே என் கூட வேணாம், நான் தனியாக போகிறேன்னு போய் அங்கேருந்து ஒரே பர்வதம். எனக்கு இந்த வசனம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போக போகிறேன். 22வது ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ள.
இங்கிலீஷ் பைபிள் என்ன எழுதிருக்கு? ஆன் த மவுண்டன் ஆஃப் த லார்ட் இட் வில் பி சீன் அண்ட் ப்ரொவைடட். பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கரெக்டா? இந்த செகண்ட் பார்ட் பாருங்க. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு நம்ம பேச போற பாயிண்ட் வந்து ஆன் த மவுண்டன் ஆஃப் த லார்ட் இட் வில் பி ப்ரொவைடட். அதுதான் அன்னைக்கு எலியா என்ன பண்ணாரு? எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலன்னா நேரா ஆண்டவரே உங்க பர்வதத்துக்கு நேராக வந்துடும். இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதம் என்னவா சங்கீதம்? யோசிங்க. 121 சங்கீதம் மொதல் வசனம் எங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்க என்ன எழுதியிருக்கு? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். God will provide on his mountain. இது பைபிளில் எத்தனை இடத்துல இது ஏது சுற்றி சுற்றி வருதுன்னு நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் அப்படின்னா நான் எங்கே வர்றேன்? இன்றைக்கி நம்ம மலை ஏற சொல்லலை, நம்ம சர்ச்சுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் ஏறினா போதுன்னு நம்மகிட்ட சொல்லியாச்சு. கரெக்டாக? எத்தனை பேர் நான் கஷ்டப்பட்டு நான் ஸ்டெப்ஸ் ஏறினேன்னு சொல்ல போகிறீங்க இன்றைக்கி? அல்லேலூயா சொல்லலாமா அப்படின்னு போகலாமா? யோசிச்சு, we have come to God to hear God's word. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரோம். Can we bow our heads for a word of prayer? Our loving heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் காலையில் உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். ஆண்டவரே நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால மனிதன் பிழைப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஊற்றச்சத்து கொடுங்க ஆண்டவரே. கிவ் அஸ் ஸ்ட்ரென்த், கிவ் அஸ் நரிஷ்மெண்ட் ஆண்டவரே. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளால் நாங்கள் பிழைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் போகிற தூரம் வெகு தூரமாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நாங்களோ எங்களோட ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் போக முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் போக முடியும்ன்ற இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லோரும் புரிஞ்சு கொள்ள உதவி செய்யுங்க. ஸ்பீக் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்களே உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரே அது வளர ஆண்டவரே கனித்தனும் ஜீவியமாக எங்கள் வாழ்க்கை மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரைட், யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம், அவர் வந்து ஒரு பயம் வந்துச்சுன்னு அவனை எங்கே பண்ணார்? எங்கே போகன்னே தெரியாமல் ஓடி, அதுக்கு நடுவில் ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது. அவரோட மைண்ட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, எலியாவோட மைண்ட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, முந்தின நாள் வந்து ஆண்டவருக்காக அவரை மாதிரி வைராக்கியமாக யாருமே இருந்ததில்லை. மக்கள்லாம் பயமுறுத்தி விரட்டி அதுக்கப்புறம் உசுப்பேத்தி எல்லாம் பண்ணிட்டார். முந்தின நாள் 850 பேரை ஒரே ஷாட்டில் காலியும் பண்ணிட்டார். அதுக்கு அடுத்த நாளே உயிருக்கு தப்பி பயந்து ஓடி ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து என்ன சொல்கிறாரு? இப்போ என்னோட உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஐ கான்ட் டூ திஸ் எனிமோர், என்னால் இதுக்கு மேலே என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை. 40 நாள் கழித்து என்ன சொல்கிறாரு? ஏன் உயிரை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிறதுல எத்தனை பேருக்கு எத்தனை குழப்பங்கள் இருக்குன்னு தெரியுது? அவர் மைண்டு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ தான் பிரச்சனையான கேள்வி. அப்படி என்ன கேள்வி? எத்தனை பேர் நம்ம அந்த பொசிஷனில் இருந்திருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி, திரும்ப இன்னொரு நாள் இப்படி, திரும்ப ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம். அந்த பொசிஷனில் நம்ம எத்தனை பேர் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. கை தூக்க சொல்லாததுக்கு ரீசன் வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு டைமில் நம்ம போகாமல் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாகூம் 1:7 கர்த்தர்
நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்மளோட வாக்குத்தத்த வசனம் வந்து என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அங்கெல்லாம் இங்கே போடலைங்க. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆனால் கடைசி பாட்டு பாருங்களேன், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கு, ஹி நோஸ், அறிந்திருக்கிறார். ஹி ரெக்கக்னைசஸ், யாரென்று அங்கீகாரம் பண்ணுறார். மூணாவது, ஹி கேர்ஸ் ஃபார், அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறார். அண்ட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லி, அவங்கள முழுவதுமாக புரிந்து கொள்கிறார். 4 வார்த்தை எழுதியிருக்கு டிரான்ஸ்லேஷனில். ஹி நோஸ், ஹி ரெக்கக்னைசஸ், ஹி கேர்ஸ் ஃபார் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லி. பாஸ்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த வசனத்தை சூஸ் பண்ணவனே, நீங்கள் எப்படி இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு தான் என்னோட கேள்வியாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, பாஸ்டர் இருந்து என்கிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து என்னை கேள்வி கேட்டு தான் நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன்னான்னு கண்டுபிடிக்கும். அவங்களோட டெஸ்ட்டு அது. அந்த டெஸ்ட்டில் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். ஏன்? அப்பா வைக்கிற டெஸ்ட்டு இல்லை. எத்தனை பேர் இருந்தால் அப்பா வைக்கிற டெஸ்ட், அதுக்கு நான் பக்கத்துலேயே போக மாட்டேன். நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு, நம்மளுக்கு 40 வயசு ஆன பேர் தான் தெரியுது, இது வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர்ன்றது வந்து எத்தனை பேர் அந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். அவங்க டெஸ்ட்டில் நம்ம விழுந்துடக்கூடாதுன்றதுல வந்து ஒரு அதில் ஒரு தனி ஒரு சந்தோஷம், அது ஒரு ட்ரைனிங். அப்போ தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா சொல்கிறது எப்படின்னா, நம்ம பரலோக பிதா, அவர் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அந்த டெஸ்ட்டில் டெய்லி ஃபெயில் ஆகுறோமா? அது ஒரு கேள்வியாக இருக்குல்ல, ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல. எனக்கு கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப தீவிரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்குது சுவிசேஷம். டெய்லி படிக்கிறேன், டெய்லி மெசேஜ் கேட்குறேன், டெய்லி வேத பாடம் தான். அந்த வேத பாடத்துலேருந்து தான் நான் வந்து சர்ச்சுக்கும் நான் வந்து சண்டே மார்னிங் பேசுகிறது வந்து வேத பாடமாகவே இருக்கட்டும். ஆனால் இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன? சுவிசேஷங்கள். நான் யூத் சர்வீஸில் கூட நான் ரொம்ப சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா, இந்த 4 சுவிசேஷத்தை முதல்ல ஒழுங்காக படிங்க. ஆனால் அது சொல்லும் போது வந்து திரும்ப அது சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் எதுக்காக 4 சுவிசேஷங்களை நம்ம இப்போ யூத்தை படிக்க சொன்னோம்? எதனால நம்ம சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை கவனியுங்கள். இஃப் யூ ஆர் லிசனிங் டு அட்லீஸ்ட், நம்ம எதுவுமே, எனக்கு பைபிள் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல, எங்கேருந்து முடிக்கன்னு தெரியல. எல்லார்ட்டையும் என்ன சொல்லியிருக்கோம் சர்ச்சில்? நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிவு பண்ணா இல்லை, அது சொல்லியிருக்கோம். அப்புறம் எதுக்கு திடீர்னு நீங்கள் 4 சுவிசேஷங்கள் மட்டும் படிக்க சொல்கிறீங்க? இது எத்தனை பேர் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்டையர் சர்ச்சில் உள்ள என்டையர் யூத் குரூப்லேருந்து ஒருத்தர் கூட அந்த கேள்வி கேட்கல. கடைசி நானே திரும்ப கேட்குறேன், நான் படிக்க சொன்னேன்னே படிச்சிங்களா? மத்தேயுலேருந்து ஆரம்பிக்க சொன்னேன்னே ஆரம்பிச்சிங்களா? நான் மார்க்லேருந்து ஆரம்பிச்சேன். இப்போ தானடா படித்து சொன்னேன் மத்தேயுலேருந்து ஆரம்பி. திஸ் இஸ் ஹவு பீப்புள் லிசன் டு யூ. இதுதான் இன்றைக்கி உலகம். கரெக்டாக நீங்கள் எப்படி கவனித்து பாருங்கள், எவ்வளோ கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும். ஆனால் எனக்கே அவங்க சொன்ன பிறகு எனக்கு வந்து மைண்ட்லேருந்து நிறைய கேள்வி, இது நான் கரெக்டாக தானே சொன்னேன், எனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கே. எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கி தைரியமாக சொல்ல போகிறீங்க, நான் என்ன வார்த்தை யார்ட்டையா சொன்னேன்றது எனக்கு முழுவதுமாக ஞாபகம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இல்லை சீரியஸா? சான்ஸே இல்லை பாங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்ம வந்து we have to understand, நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட, நம்ம கட்டாயமாக செய்யணும்னு ஏதாவது ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம செய்வோம். இது எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அம்மா வந்து பால் பொங்குது, அதை பார்த்துக்கோ, அது பொங்கி வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணின்னு சொன்னாங்கன்னா யார் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? முதல் தடவை பொங்க விட்ட பிறகு தான் அந்த ஸ்மெல்லை வச்சு தான். சரி, எத்தனை பேர் இது பண்ணியிருக்கோம் வீட்டில்? இதையாவது செய்ய கை தூக்கலாமா?
யாருமே கை தூக்குறதுக்கு ரெடி கிடையாது. பொங்கினது நான் ஒருத்தன் தான் அப்படின்ல. ரைட், தேங்க்யூ. ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்? நம்மளுக்கு ஒரு வேளை சொல்லியிருந்தா அந்த ஒரு வேலையை தவிர அந்த நேரம் நம்ம மைண்டில் அதை தவிர மற்ற எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கும் மேலே ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஜெபம் பண்ண சொல்கிற நேரம் தான் இருக்கிறதுல உலகத்தில் இருக்க எல்லா விஷயமுமே ஞாபகம் வரும். ஜெபம் பண்ணும்போது தான் இவ்வளோ நாள் வாழ்க்கையில் கூட்டினதே கிடையாது, தரையில் என்ன இருக்குன்ட்டு பார்த்ததே கிடையாது, என்ன கிளாஸ் பீஸு என்ன இருந்தாலும் அதை மிதிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்திருப்பான். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது அங்கே உள்ள இத்தனைக்கும் ஒரு பேப்பர், ஒரு தூசி கண்ணுக்கு படநீலியாடா கண்ணு இருக்குன்னு திட்டு வாங்கின ஆட்கள் கூட ஜெபம் பண்ணும்போது சொன்னீங்கன்னா அந்த நேரம் தான் அவங்க கண்ணுக்கு எல்லாமே. அப்போ தான் வந்து இந்த பேனா வந்து மூடி போடாமல் இருக்குது டேபிளில், இந்த பேப்பர் அப்படி இதாக இருக்குது, அந்த பேப்பரில் ஏதோ நம்பர் எழுதியிருக்க மாதிரி இருக்குது, அது என்ன நம்பர்னு பார்க்குறேன். இதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தான் பைபிள் வாசிக்க சொன்னால் மட்டும்தான் அப்போ தான் லாஜிக்கலாக ஒர்க் ஆகும். மத்தேயுலேருந்து வாசிக்க சொன்னால் நான் ஏன் மத்தேயுலேருந்து வாசிக்கணும்? இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப நாள் ஒரு கேள்வி, ஆண்டவர் நீங்கள் சுவிசேஷம்னு சொல்கிறீங்களே, நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை, லேஸில் எதுவும் மறைச்சது கிடையாது. நான் பைபிளை வந்து சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக ஆதியாகமம் டெஃபினட்டாக 40 தடவையாவது வாசிச்சிருப்பேன். டெஃபினட்டாக நீங்கள் ஏஜுக்கு ஏற்ற அளவுக்கு டெஃபினட்டாக வாசிச்சிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, கூடியே வாசிச்சிருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தேன். அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இட் டுக் மீ எ வெரி லாங் டைம், அட்லீஸ்ட் 38 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சேன் இந்த மிஸ்டேக் என்ன. நம்ம பைபிளை நம்ம எப்படி பாட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஆனால் இல்லை 66 புஸ்தகம்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேருக்கு 66 புஸ்தகமும் கரெக்டாக லைனாக ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கை தூக்க சொன்னால் அதுவும் கம்மியான ஆட்கள் தான் தூக்க போகிறாங்க. எனக்கு வந்து அம்மா அப்பா வந்து சின்ன பிள்ளையிலே மனப்பாடமாக சொல்லணுன்ட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்காது. அதனால தான் எங்கள் அப்பாட்ட வந்து நாகும் எப்படி போய் நீங்கள், ஏன்னா எவ்வளோ தூரம் நான் சொல்லி முடித்த பிறகு தான் நாகும் வரும், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும். எத்தனாவது புஸ்தகம் ஞாபகம் இருக்காது, ஆனால் எதுக்கப்புறம் நாகும் வரும்? ஓபதியா, யோனா, மீகா, நாகும், ஹாபகுக், செபனியா, ஹாகாய், சகரியா, மல்கியா, இதெல்லாம் வரிசையாக மனப்பாடமாக வச்சு கொண்டு போனனால இவங்க எப்படி நாகும்லேருந்து வசனம் எடுத்தாங்கன்றதான் என் மைண்டில் இருக்குது. ஏன்னா வந்து நான் உங்களுக்கே தெரியும்ல நம்ம எப்படி கணக்கு போடுறோம் பைபிளில். எனக்கு தெரிஞ்ச 5 முதல்ல 5 ஆகமங்கள் இருக்குல்ல, ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இது 5ஐயுமே ஒழுங்காக வாசிச்சோமா? ஆதி ஆகமம் மட்டும் அது அரைகுறையாக நான் வாசித்தேன், ஏன்னா அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யாத்திராகமத்தில் ஒரு 2-3 சாப்டருக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. லேவியராகமம் அது லேவியர்களுக்கு மட்டும்தான், எனக்கும் அதுக்கும் நம்ம எண்ணாகமத்தை பார்த்து நான் என்னத்தை என்னன்னு எனக்கு வந்து கணக்கு போடுறதே பிரச்சனையாக இருக்குது, வேணாம். இன்னைக்கு காலேஜில் கூட மெசேஜ் கேட்டேன், எஸ்எஸ்எல்சி ஒரு காலத்தில் பாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தார். நீங்களாம் இந்த காலத்தை ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கீங்க. அந்த காலத்தில் நாங்கள் வந்து 5 பாடங்கள், அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போது தமிழில் ஃபெயில் ஆயிரும், தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அடுத்த தடவை கணக்கில் ஃபெயில் ஆயிரும், இது 2ஐயும் கரெக்டாக பண்ணிட்டால் நெக்ஸ்ட் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டோம், இதுதான் எங்களோட பொழப்பு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எவ்வளோ வசதி தரும், வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் நிறைய பேர் எஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில் பாஸ் பண்ணாங்கன்னு வேறு சொல்லிட்டார், மறக்கவே முடியாது என்னால். ஏன் இதெல்லாம் நம்மளால் வந்து மைண்டை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் சுவிசேஷம் மற்ற எப்படி அந்த காலத்தில் சுவிசேஷம் நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இல்லை, இது பைபிள் இதெல்லாம் ஒழுங்காக பார்த்தேனே, ஆகமங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பார்த்தேன். ஆனால் இந்த கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதங்கள், அப்போஸ்தல நடபடிகள் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வர்ற எல்லா புஸ்தகத்துக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குன்றது வந்து எனக்கு எத்தனையோ வருஷமாக 38 வருஷமாக என் மைண்டில் அது ஏறவே
இல்லை, ஐ நோ தட் வெரி வெல். அந்த தப்பு நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருக்கேன்றது எனக்கு நல்லா. அதை ஒழுங்காக படிக்கும்போது நீங்கள் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். எதுக்காக முழு பைபிளை வாசிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அந்த விஷயம் இருக்கணும். 8வது அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் ஆகிட்டுன்னு. எதுக்காக சந்தோஷம் வந்துச்சு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 5வது வசனம், 8வது அதிகாரம் 5வது வசனம் ஒரு நிமிஷம் பாருங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவ்வளோதான். அந்த வார்த்தையை பாருங்க. அங்கு அந்த பட்டணத்துக்கு போனால், சமாரியா ஊருக்கு போனால், அங்கே அந்த நாட்டுக்கு போனால், அங்கே அந்த ஊரில் ஒரு பட்டணத்தில் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அடுத்த வசனம் பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு கவனித்தார்கள். என்ன நடந்துச்சு? அவர் கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் பிரசங்கித்தார். கரெக்டா? பிலிப்பு செய்த அதிசயங்களை அடுத்த வசனத்திலே வருது. அப்படின்னா என்ன நடந்துச்சு? இயேசுவை குறித்து பிரசங்கித்தா அதிசயங்கள் நடக்கும். இந்த வசனத்தை பார்த்ததுல இருந்து தான் என் வாழ்க்கை ஒரு பெரிய விஷயத்துல மாறுச்சு. இட் டுக் இயர்ஸ். நான் சொன்னது 38 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பின்னாடி இதுக்கப்புறம் நிறையா விஷயங்களுக்கு சர்ச்சு போதனைகள், டீச்சிங்ஸ் எல்லாமே பவுலோட நிருபங்களில் தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு. அதை மிஸ் பண்ணனால வாழ்க்கையில் எத்தனை தப்பு பண்ணோன்றது எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில் என்ன நீங்கள் வாசித்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏன்னா பைபிளை பற்றி என்ன சொல்லியிருக்கு? பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம ஒழுங்காக வாசிக்க என் வாழ்க்கையில் என்னென்ன தப்பு பண்ணிக்கிறேன் தெரியாது. அது அந்த காலத்து கண்ணாடி மாதிரி நினச்சிடாதீங்க. இந்த காலத்து கண்ணாடி எப்படி இருக்குது? இந்த காலத்து கண்ணாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணாடிக்குள்ளேயே இப்போ எல்இடி லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? ஆமாம், கண்ணாடிக்கு வெளியே நீங்கள் லைட் வைக்கணும்லாம் கிடையாது. கண்ணாடியிலேயே லைட் இருக்குது. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பாவுக்கு உஜாலா லைட் பிடிக்கும், எனக்கு வார்ம் லைட் பிடிக்கும். அதனால ஸ்டேஜுக்கு முன்னாடி 2 கலர்லேயும் லைட் இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்க, கண்ணாடியில் லைட், இது கண்ணாடியோ லைட்டோட கண்ணாடி இருக்கும்போது தான் என்ன நடக்குது? என் முகத்தில் என்ன குறைகள் இருக்குன்றது கிளியராக தெரியுது. அதனால் அந்த மாதிரி கண்ணாடியை தான் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் என்ன மாட்டலன்னா யூஸ் பண்ணுங்கள். அதை மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. வர ரொம்ப சீப் ஆயிடுச்சு. ரைட், அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், பிலிப்பு கிறிஸ்துவை பிரசங்கித்தான், அதிசயங்களை ஜனங்கள் கண்டு. அதுக்கப்புறம் 7வது வசனம் பாருங்க. அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. இது யார் மூலமாக நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஜீசஸ் செய்யும்போது, இயேசுவே பிரசங்கிக்கும் போது என்ன நடந்துச்சு? அசுத்த ஆவிகள் ஓடிட்டு. இன்னைக்கு என்ன நடக்குது? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான், அசுத்த ஆவிகள். ஆண்டவரே, அப்படின்னா என்ன இருக்குது உங்கள் பிரசங்கத்தில்? என்ன இருக்குது? அதுதான் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் என்ன. இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக சுவிசேஷத்தை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன்ட்டு? இன்றைக்கி மிஷினரி சண்டேயாக இருக்கலாம், அதனால் ரெகுலராக மிஷினரி சண்டேயில் அதை பற்றி பேசுகிறது, சுவிசேஷத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். ஓகே. ஆனால் இன்றைக்கி என்னோடய மெசேஜோட டைட்டில் த காஸ்பல் இஸ் காட்ஸ் குட்னஸ். நம்ம இந்த மாதத்தோட வாக்குத்தத்தம் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நன்மை சுவிசேஷம். Gospel, the goodness of God. Thank you very much, guys. I am very, very comfortable with our church media team. You can give them a hand actually. Or idea matra solta podu, they will do everything that I ask them to do. Thank you so much. God bless you guys. யோசிச்சு பாருங்க, அப்படின்னா ஆண்டவரோட சுவிசேஷம் எவ்வளோ பவர்ஃபுல். தேவனுடைய நன்மை ஒரு சைடு, ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மிரக்கிள்ஸ் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, பேய் பிசாசு நிறைய பேரை விட்டு ஓடிட்டு. அப்படின்னா நிறைய பேருக்குள்ளே பேய் பிசாசு முதலையே
இருந்துச்சுன்னு தானே விஷயம் அங்கே, கரெக்டா? ஃபின்னி, நீ என்ன சொல்ல வர? நான் எதுவுமே சொல்ல வரல, பைபிளில் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்ல. அப்படின்னா இந்த சுவிசேஷம் என்னன்னு நான் கேட்கும்போது ஒரு பெரிய விஷயம். எதுக்கு நம்ம, ஏன்னா ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்குது இன்னைக்கு. 2 ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். என்ன ப்ராப்ளம்? ஒன்று வந்து சுவிசேஷம்னா இயேசு பிரசங்கிக்கும் போது அற்புதங்கள் நடந்தது, கரெக்டா? பேய் பிசாசு ஓடிட்டு. இன்னைக்கு இயேசுக்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிலிப்பு பிரசங்கிக்கிறான், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். அங்கே என்ன சொல்லியிருக்கு? he was preaching the gospel of Christ. சுவிசேஷத்தை தான் அங்கே பிரசங்கித்தான். ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது என்ன நடந்துச்சு? அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துச்சு. அதை பார்த்து மக்கள் கேட்டாங்க, பயந்தாங்க, வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அற்புதங்கள் நடக்கும்போது மக்கள் பயப்படுறாங்க, கவனிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க கவனிக்கும் போது என்ன நடந்துச்சு? பேய் பிசாசு ஓடிட்டு. அப்படின்னா இந்த சுவிசேஷம் எவ்வளோ பவர்ஃபுல்! இதுதான் வந்து ரோமரில் எழுதியிருக்கு. சுவிசேஷம் வந்து தேவனுடைய வல்லமை. 1:16 நினைக்கிறேன், ரோமன்ஸ் 1:16. I am not ashamed of the gospel, for it is the power of God. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். அதில் பவர்னு கூட கிடையாது, இட் இஸ் அதே தேவனுடைய வல்லமையாக இருக்குது. அதனால தான் இயேசு பிரசங்கிக்கும் போதும் மிரக்கல் அற்புதங்கள் நடந்துச்சு, பேய் ஓடிச்சு. இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் போதும் அற்புதங்கள் நடந்துச்சு, பேய் ஓடிச்சு. அப்படின்னா நம்ம சர்ச்சில் பண்ணும்போது நம்மளுக்கு 2 விஷயம்தான் இருக்குது. ஒன்று, இங்கே யார்ட்டையுமே பேய் இல்லை, அதனால எந்த பேயும் பேய் ஓடுறதுக்கு இங்கே பேய் இருந்தால் தானே பேய் ஓடும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒத்துக்கிறேன். அதுக்காகவே நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருக்கலாம். அதை வச்சு அற்புதங்கள் நடக்கும்போது என்ன நடக்குது? எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு? ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அதுவும் ஏன்னு நான் கவனித்தேன், நம்ம சர்ச்சில் நம்ம யூத் சர்வீஸில் தான் என்னோட டெஸ்டிங் ஃபுல்லாக. முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா, இந்த பசங்கிட்ட இப்படி ஒன்று சொன்னால், மத்தேயிலேருந்து வாசிங்கன்னு சொன்னால் மார்க்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னாங்கன்ற மாதிரி என்ன நடக்குது? உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் டெய்லி பைபிள் வாசிக்கும்போது, ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, என் வாழ்க்கையில் என்ன சேஞ்ச் நடந்துச்சுன்ட்டு உட்காந்து கவனிங்கடான்னு சொன்னேன். மறந்துட்டான், கவனிக்கவே இல்லை. அது ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் டெய்லி என்ன நடக்குது, என்ன சேஞ்ச் நடக்குதுன்றது கொண்டு கண்டுபிடிக்கிறது யார் பொறுப்பாயிருது? ஆண்டவருக்கு நான் எப்போ நான் நன்றியாக இருப்பேன்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கும் போது நான் நன்றியாக இருப்பேன். என்னென்ன நன்மை செஞ்சுருக்காருன்னு நான் கவனிக்காமல் எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் நன்மை செஞ்சுருக்காரான்ட்டு? நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை இல்லை நான் சொன்னவா இல்லை, நான் நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் ஜோமன் ஆரம்பித்தேன். ஆனால் தரையில் இருக்க பேப்பரை பார்த்தேன், இந்த பேனா மூடி இல்லாமல் இருந்துச்சு, அதை பார்த்தேன். அது எத்தனை பேர் சொல்ல போகிறோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆல் தீஸ் ஆர் பார்ட். ஆனால் இங்கே நடந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான், இது பேசினான். அவர் கையில் எந்த பைபிள் இருந்துச்சு? அங்கேருந்து தான் நம்மளோட கேள்வி. இயேசுவை குறித்து எழுதப்பட்ட சுவிசேஷங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சா? இல்லை. ஸோ 4 புக் அங்கேயே அவுட்டு. எழுதப்பட்டது வந்து 5வது புஸ்தகத்தில் இருக்குது, கரெக்டாக? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஸோ அதுவும் எழுதப்படல, கரெக்டாக? இதுக்கு அப்புறம்தான் வந்து பவுல்ன்றவரே வர்றாரு. அந்த பிலிப்போட கூட கவுண்ட் பண்ணப்பட்ட ஸ்தேவான்னு ஒருத்தனை அவனை மர்டர் பண்ணுறதுக்கு தான் வந்து உள்ளுக்குள்ளே வரான். அந்த டைமில் தான் பவுலே வர. அப்படின்னா மீதி எந்த புக்ஸும் வரல. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னா கட்டாயமாக இல்லை. அப்படின்னா அவர் எந்த சுவிசேஷனை எந்த பைபிள் வச்சு அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார்? பழைய ஏற்பாடு. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? கை தூக்கலாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த காலத்து அவங்க கையில் இருந்தது என்ன? பழைய ஏற்பாடு.
ஆனால் அவர் பேசினது என்ன? நான் சொன்னல 2 பிரச்சனை இருக்குன்னு சொன்னல, இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா சுவிசேஷம் முதல்ல எங்கே இருந்துச்சு பைபிளில்? எத்தனை பேருக்கு இப்போ இந்த கனெக்ஷன் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்ல போகிறீங்க. யோசிச்சு பாருங்க, சுவிசேஷம் அப்படின்னா எங்க? இது வந்து நான் எத்தனை வருஷமாக ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு இது புரியலை ஆண்டவர், எனக்கு இது புரியலை ஆண்டவர். எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு கேள்வி, ஒரு குழப்புற மாதிரி, புழு குடையிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு இன்னொருத்தர் அதே கேள்வியை கேட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு டவுட்டு கேட்காம, ஒரு கேள்வி கேட்காம பதில் எப்படி கிடைக்கும்? கேளுங்கள். அது இங்கிலீஷ் பைபிள் வந்து கேளுங்கள் இல்லை, கேட்டுக்கொண்டே இருங்கள். அது வந்து செய்யும் போது தான் வந்து பதிலே கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் கொடுக்கவே ஆரம்பிக்கிறார். ஸோ இங்கேருந்து வரும்போது அப்படின்னா பழைய ஏற்பாடில் எங்கே சுவிசேஷம்? அங்கே தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இது பைபிள் ஸ்டடி அப்போ வந்து நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கே அது மறந்துச்சு. ஏன் திரும்ப திரும்ப படிக்காமல் நம்மளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அது திரும்ப ஏற மாட்டேங்குது, திரும்ப ஏற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படின்னா ஆதி ஆகமத்தில் 3வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வர்றதை பற்றி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துறாரு. எங்கே இருக்கு? ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். யார்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர்? பாம்பிட்ட சொல்கிறார், சாத்தான்ட்ட சொல்கிறார் வச்சுக்கோங்க. பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். யூ வில் he shall, இங்கிலீஷ் பைபிளில் போட்டால் he shall fatally bruise your head, தலையை உடைச்சிருவார். நீங்கள் காலை கொத்தி உடைக்க முடியாது. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்க முடியும்? காலை நீங்கள் கொத்தி கடிச்சு உடைக்க முடியுமா? அங்கே ஒரு பால் தான் இருக்கு, நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும். தலை வந்து அதுவும் பால் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள மூளை இருக்குது, அது சாஃப்டாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த டைம்லேயே ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா 3வது அதிகாரத்திலே சொன்னார். எதுக்காக 3வது அதிகாரத்தில் சொன்னாருன்றதை வச்சு தான் வந்து நம்ம ஆதி ஆகமத்தில் நம்ம கிரியேஷன் ஸ்டோரிக்கே வர்றோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் மை மெசேஜ். என்ன சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய நன்மை என்ன அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சுவிசேஷத்தில் லேஸ்பட்ட விஷயம் எதுவும் நம்மகிட்ட சொல்ல. ஹீ டோல்ட் யூ சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நாங்கள் நேற்று யூத் சர்வீஸில் பேசணும். ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். என்ன எது இந்த போன சண்டே ஈவினிங் பைபிள் ஸ்டடிலையும் இதே இது பேசணும். ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு நிமிஷம் பாருங்களேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சரியா? இது ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் 2வது பாட்டு வாசிப்போம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே, இன் ஹிஸ் லைக்னஸ். ஸோ வி லுக் லைக் காட். நம்மனா வந்து இப்போ நம்மளை ஃபுல்லாக யோசிக்க முடியுமான்னு தெரியல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஐ வில் டெல் யூ தட். ஆனால் ஆதாமை படைக்கும் போது ஆண்டவர் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்திலையும் படைத்தார். அப்படின்னா என்ன மீனிங்? ஆண்டவர் எப்படி ஆவி, சரி, God has a spirit, God has a physical appearance. அதே மாதிரி மனுஷனையும் ஆண்டவர் படைத்தார். கரெக்டா? அதே மாதிரி மனுஷனையும் படைத்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்க? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர். நான் ஆண்டவரோட லைக்னஸ்ல படைக்கப்பட்டிருந்தா என்னோட பொசிஷன் என்ன? ஆள்றதா ஆளப்படுறதா? யோசிச்சு பாருங்க. Now I want you to think, God created us to rule the earth. இது நேற்று ஒரு ரொம்ப சூப்பர் கேள்வி இருந்தனால வந்து இது பேச வேண்டியிருந்துச்சு. என்ன கேள்வி? எதுக்கு
சாத்தானை பற்றி வந்து ஹீ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு பைபிளில் ஏன் சொல்லியிருக்கு. அவன் ஏன் உலகத்தின் அதிபதி? நம்ம தான் கொடுத்துட்டோமே. எப்போ கொடுத்தோம்? நான் கொடுத்த ஞாபகம் இல்லை, நான் எதுவும் எழுதி கொடுக்கல. உண்மையை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தோம்னா நல்லா கிளியரா தெரியும். நம்ம we were in a position to rule the earth. அந்த பொசிஷனை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோம். எதனால? யார் அந்த பொசிஷனை நம்மகிட்ட கொடுத்தா? கடவுள் கொடுத்தாதா சாத்தான் கொடுத்தானா? சாத்தானை பத்தி ஒரு முக்கியமான கேள்விங்க. சாத்தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு நீங்க ரெடின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய நன்மையை பத்தி பேசணும். ஆனால் சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுக்கறதுக்கு ரெடின்னு நினைக்கிறீங்க? நம்மகிட்ட இருக்கதை பறிக்கிறதுக்கு ரெடி ஒழிய, அதை பறிக்கிறதுக்கு என்ன பொய்னாலும் சொல்றதுக்கு ரெடி ஒழிய, உங்களுக்கும் எனக்கும் என்ன அவன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தான்? நன்மை இல்லை, புடுங்கிறதுக்கு. இருக்க நன்மையை உங்ககிட்ட இருந்து உறிஞ்சி ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி எடுக்கிறதுல தான் குறியா இருந்தான். ஏன்னா 26ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். 27வது 28வது வசனத்தை பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 26ஆவது வசனத்தை நம்முடைய சாயலாக சிருஷ்டிப்போமாக. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொன்னார்? நம்ம சாயல்ல மனுஷனை படைக்கலாம். ஏன் நம்ம சாயலாகன்னு போட்டுக்கேன்னா ஆல் த்ரீ காட் ஹெட்ஸ், த ஃபாதர், த சன், த ஹோலி ஸ்பிரிட், 3 பேரும் இந்த ஹோலி ட்ரினிட்டி அங்கே இருந்தாங்க. அதனால வந்து காடை வந்து ப்ளூரலில் எபிரேய மொழியில் எழுதியிருக்கு. ஏழுன்ற வார்த்தையில் ஏலோஹிம்ன்ற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்ட்டு பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கரெக்டா? ஆண்டவர் ஆனால் என்ன சொன்னார்? இவங்களுக்கு மனுஷனை இப்படி படைப்போன்னு சொன்னார். அதே மாதிரி படைச்சாரா படைக்கலையா? அவர் சொன்ன மாதிரியே செஞ்சாரா? ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அங்கே செஞ்சாரா செய்யலையா? இது யோசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே தான் இருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாரா காப்பாத்தலையா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? த வெரி ஃபர்ஸ்ட் பார்ட், மனுஷனை பத்தி வந்த மொதல் விஷயமே என்ன இருந்துச்சு? தேவன் மனுஷனை நம்மளுடைய சாயலாக நம்மளுடைய ரூபத்தின்படி படைக்கலான்னு பிளான்னு இம்மீடியட்டா படைத்தார். அதுக்கு அடுத்த வசனத்துல பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அப்படின்னா என்ன நடந்துச்சு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பவர் ஓவர். உலகத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறேன். அதை ஆண்டவர் என்ன சொன்னார்? அது கொடுத்துட்டாரா? கொடுக்கணும்னு பிளான் பண்ணார், கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? ஸோ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? இதுக்கப்புறம் தான் வந்து 22வது அதிகாரத்தில் அவங்களுக்கு வர்ற விஷயம் எல்லாம் வருது. திரும்ப என்ன நடக்குது? ஆண்டவர் வந்து அவங்கள 8வது வசனம் 9வது வசனம் வேகமாக போகலாம். சாப்டர் 2 verse 8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 2:8 9வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிக்கு நலமுமாகிய சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிமிஷம் இது யோசிச்சு பார்த்தா திஸ் இஸ் வெரி. ஆண்டவர் வந்து 6 நாளில் அந்த நாள் எவ்வளோ நீளம் என்ன எதுவும் கேட்காதீங்க, பைபிளில் எழுதலை. 24 மணி நேரம் போடலை, காலை மாலை மட்டும் போட்டிருக்கு. கரெக்டா? ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வெளிச்சம், அதுக்கப்புறம் வந்து வானம் ஆகாயம் பூமி எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ரை லேண்ட் வர பண்ணி அங்கே மரம் செடி கொடிகள்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீந்தும் இதுவும் பறக்கும் பறவைகள் எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மிருக ஜீவியங்கள், அது வந்து 6வது நாள். அப்புறம் மனுஷனையும் படைத்து இதெல்லாம் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் இஸ் டன். ஆனால் ஆண்டவர் அதோட நிப்பாட்டினாரா? இல்லை. அதில் வந்து இருக்கிற பெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஏதேன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதுக்கு நடுவில் மனுஷனை
வாய்த்தார். அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்து 4 ஆறுகள் அந்த இடத்த ஓட்டம். அப்படின்னா அது சின்ன தோட்டம் கிடையாது. நம்ம வீட்டில் வைக்கிற நம்ம வீட்டில் வைக்கிற தோட்டம் அது கிடையாது. இது தேவன் உண்டாக்கின தோட்டம். அந்த தோட்டத்தில் எல்லாமே வளரும். அது எல்லாமே அழகான விஷயம் தான் வளரும். போட்டிருக்கா, பார்வைக்கு நலமான ஒவ்வொரு விஷயமும் அங்கே இருந்துச்சு. அது தோட்டத்துக்கு நடுவில் ஆண்டவர் 2 மரத்தை வச்சிருந்தார். என்ன? ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார். இதுதான் ஆண்டவர் செஞ்ச விஷயம். ஸோ ஆண்டவரை பற்றி நீங்கள் முதல்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அங்கே வச்சாரான்னு பாருங்க. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமே அங்கே வைக்க விடலை. அப்படின்னா ஆட் இஸ் கம்ப்ளீட்லி குட்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு தீமையான விஷயத்தை கூட அங்கே வைக்கலை. இது நம்ம நம்பவே முடியல. God never kept anything bad. ஆனால் என்ன சொன்னது, எல்லாம் படைச்சிட்டு என்ன சொன்னார், அவங்களுக்கு ஒரே ஒரு ரூல் கொடுத்தாரு. என்ன? தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையுமே நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அதை மட்டும் புசிக்கக்கூடாது. அது அந்நாளிலே நீ சாகவே சாவாய். அந்த நிமிஷமே சாகவே சாவாயின்னு சொன்னாரா? இல்லை. அதை தொட்டாலே சாகவே சாவாயின்னு சொன்னாரா? இல்லை. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து அதுக்கப்புறமா வசனத்தில் வரும். ஏன்னா வந்து ஏவாள் அந்த இடத்துல சொன்னது தான் வந்து அங்கே தான் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இருக்குது, ஓகே. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் படைச்சு வச்சாரு. ஆனால் கேட்டேன், மனுஷன் எதை செஞ்சான்? நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னால் அதை தவிர திரும்ப அதே பால் காய்க்கிற நிலைமையா மாறிடுச்சு. அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் அங்கே வேலை செஞ்சான். சாத்தான் பாம்புக்குள்ளே புகுந்து ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்டது என்ன, ஆண்டவர் வந்து நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்கள் பார்க்குற தமிழ் ஜோக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சு நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலையா? நீ சாப்பிட்டு தானே இருக்கேன். எத்தனை பேரை பார்த்தீங்க பொழுதுக்கு கையில் ஒரு ஆப்பிளோட, ஒரு ஆரஞ்சோட, ஒரு கொய்யாப்பழத்தோட, அப்படி தானே அவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த டைமில் வந்து தேவனோட மகிமையினால் கவர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்தா ஒன்றுமே நீங்கள் அவங்கள தெரியுமான்னு கூட தெரியாது. ஏன்னா ஆண்டவரோட மகிமை அவங்கள மூடி இருந்தது. காட்ஸ் க்ளோரி வாஸ் ஆன் தெம். ஆண்டவரையும் நம்ம நேராக நம்ம கண்ணால் பார்த்துருக்க முடியாது, அவங்களையும் வந்து நம்ம நேராக நம்ம கண்ணால் பார்த்துருக்க முடியுமான்றதுல கேள்வி இருக்குது. பிகாஸ் தே வேர் கவர்ட் பை காட்ஸ். ஆண்டவருடைய சாயெல்லாம் படைத்தார். ஆண்டவர் எப்படி கவர்டாக இருக்காது? ஆண்டவரை நம்ம சூரியனோட பிரகாசமாக இருக்கிற ஆண்டவர், அவரை எப்படி பார்க்க முடியும்? அதே மாதிரி இங்கே தாங்க. ஆனால் இதில் எத்தனை விஷயம் இருக்குது. அந்த பாம்பு பேசுச்சு, ஏன் பாம்பு என்கிட்ட பேசுதுன்னு ஏவாள் யோசிச்சாலா? இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்கறது? நேற்று இது யூத் சர்வீஸில் கேட்டேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நேற்று இது வந்து யாருமே யோசிக்கல, அங்கே யூத் சர்வீஸ்லையாவது யோசிக்கலன்ட்டு. என்ன கேள்வி? ஆண்டவர் என்ன சொன்னார்? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை அந்த கனியை புசித்தா அன்னைக்கு சாகவே சாவாய். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன வச்சுருந்தாரு? அந்த மரத்தை அங்கே சுற்றி இருந்த மரத்தில் ஜீவ விருட்சத்தையும் பக்கத்துலேயே தான் நான் வச்சுருந்தாரு. நான் கேட்டேன், ஜீவ விருட்சத்தை நான் சாப்பிட்ருவேன், அப்படின்னா நான் சாகக்கூடாது. ஜீவ விருட்சம். இதுக்கப்புறம் இந்த மரத்தை நான் சாப்பிட்டா என்ன ஆகும்? இதை கேட்டவே நாங்கள் இதெல்லாம் யோசிக்கவே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ என்னடா வாசிக்கிறீங்க நீங்கள்? ஏன் நம்மளுக்கு இந்த டவுட்லாம் வர மாட்டேங்குது? பைபிளையே வாசிக்கிறது
ஒரு 4-5 தடவை வாசிச்சாலே, ஆதியாகமத்தை வாசிச்சாலே, இந்த மரத்தை முதல்ல சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை சாப்பிட்டுருக்கலாமே, அது எவனா அது யோசிச்சானா? ஆண்டவர் நீங்க சொல்றதுல ஒரு குழப்படி இருக்கு ஆண்டவர், எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? இதை சாப்பிட்டா செத்துருவேன்னு நீங்க, இதை சாப்பிட்டா சாக மாட்டேன்றீங்க. இப்போ இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? I want you to start looking at the Bible like this. நீங்க பைபிளை இப்படி வாசிச்சு பாருங்க, you will understand the Bible a lot more. அப்படின்னா ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட் யார்கிட்ட கிளாரிஃபை பண்ண போவோம்? ஆண்டவர் நீங்க தான் என்னை படிச்சீங்க, நான் உங்ககிட்ட வர்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட பைபிள் டவுட் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்குறேன்? என்கிட்ட வராதன்னு சொல்ற அளவுக்கு கேட்டுட்டேன். எனக்கு உனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு பதில் என்கிட்ட இல்லை, நீ கடவுள்கிட்ட போன்னு சொல்லிடுவாங்க. ஏன் அந்த டார்ச்சர் பண்ணுறது என் பொறுப்பு அப்படின்றத வந்து என்னோட லைஃபோட குறிக்கோளாக எடுத்து அவங்ககிட்ட போக வேண்டாம். நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி. ஆனால் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ ஆண்டவர்கிட்ட போய் கேளு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் ஆண்டவர் என்ன காமிக்கிறாரு? நீ வந்து முதல்ல கவனிச்சுப்பாரு. சாத்தான் என்ன சொன்னான்? ஆண்டவர் நல்லவர் இல்லைன்றத ஒரு ஹிண்ட் மட்டும்தான் சாத்தான் கொடுத்தான். அதே நேரத்தில் அந்த படைப்பை நீங்கள் முதல்ல இருந்து பார்த்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தாலே தெரியும், ஆண்டவர் ஒரு விஷயத்தில் கூட மனுஷனுக்கு குறைவு வைக்கல. ஜீவ விருட்சத்தையே வச்சுட்டாரு, அதை சாப்பிடாதன்னு சொல்லலை. தேவ சாயலாக தேவ ரூபத்தில் படைச்சிருந்த மனுஷனுக்கு மூளை இல்லாமல் இருந்திருக்குமா? I will give you 2 reasons why அவனுக்கு பயங்கர மூளை இருந்திருக்குன்றதுக்கு. ஒன்று என்ன? ஆண்டவர் வந்து தேவனை போல படைத்துட்டார். முதல்ல பிறந்த மனுஷன் யாரு? உலகத்தில் பிறந்த மனுஷர் யாரு? என்ன இவ்வளோ முழிக்கிறீங்க நீங்கள் எல்லாரும்? காயின். ரைட்? காயின்னு முதல்ல படைத்தார். அவன் முதல்ல பண்ண வேலை மர்டர், அது வேற விஷயம். ஆனால் அவன் ரெண்டாவது பண்ண வேலை என்ன? அவனே போய் ஒரு ஊரை கட்டினான். ஒரே ஆள். அவனோட ஃபஸ்ட்டு வேலை என்ன? அவனே ஒரு ஃபுல் ஊரை பிளான் பண்ணி கட்டிட்டானே. இது லேஸ்பட்ட மூளையா? நம்மளால பீச்சில் ஒரு கோட்டையை கட்ட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பண்ண தெரியாது. அந்த தைரியத்தை நான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்மளால இதை கூட பண்ண முடியலையே. அவன் என்ன பண்ணான்? முதல் வேலையை அவன் என்ன பண்ணான்? He built a city. He had wisdom. அது நீங்கள் காயின் வரைக்கும் எதுக்கு போனோம்? நீங்கள் ஆதாமேவாலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் வந்து தாம் படைத்த ஒவ்வொரு மிருக ஜீவியத்தையும் ஆண்டவர் மனுஷன்ட்ட கொண்டு வந்தார். அவன் ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சா. அவன் வச்ச பேர் தான் இன்னைக்கு வரைக்கும். அப்படின்னா அவனுக்கு மூளை இருந்துச்சா இல்லையா? இது எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது யாரு தெரியுமா? இது ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. நீங்கள் வந்து ஆண்டவர் என்ன உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? ஆதாம் பண்ண முதல் வேலை என்ன? அறிவியலில் ஒரு பெரிய விஷயம் என்ன? ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்து கரெக்டான பேர் வைக்கிறது. நம்ம வந்து பார்த்தோன்னே பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறாங்க, அந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்ல மாட்டான், அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. கரெக்டா? சிங்கம்னா வந்து அது பூனையோட ஃபேமிலின்னு அதை எப்படி சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியுமா? அதை படித்தவங்க அதை கரெக்டாக வச்சு அந்த அது எப்படி மைண்ட் ஒர்க் ஆகுது, அது உடம்ப வச்சு எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, இது இந்த திமிங்களை பார்த்து அது மீன் கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு மேமல். அதை எப்படி சொன்னா? கிளாசிஃபிகேஷன் தனித்தனியாக பண்ண முடிஞ்சிச்சு. யோசிச்சு பார்த்தீங்களா? முதல்ல ஆதாமுக்கே வந்து ஆண்டவர் அவ்வளோ ஞானத்தை எல்லாம் கொடுத்தா. அப்புறம் என்ன அவனுக்கு ஞானம் இல்லாமல் இருந்துச்சு? சாத்தாம்னா எப்படி வந்தான்? உனக்கு வந்து ஆண்டவர் வந்து நீ அவரை போல ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் உன்னைய கட்டி வச்சிருக்கார். த ஒரிஜினல் லை. முதல்ல பொய் சொன்னது. யோசிச்சு பாருங்க.
ஆண்டவர் ஒரு விஷயத்தில் கூட குறைவுபடாமல் வச்சதில்ல வந்து முதல்ல. அதனால் ஆண்டவருக்கு வந்து இதுதான் நான் போனது ஈவினிங் சண்டே பைபிள் ஸ்டடியில் நான் சொன்னேன். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னேன். என்ன அப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது. என்ன, உலகத்தையே படைத்த 4வது நாளில் மட்டும் 5 நாள் வந்து உலகத்தை வந்து செட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 4 நாள் எடுத்தாது. ஃபஸ்ட்டு வானத்தையும் பூமியையும் பிரித்தார். அதுக்கப்புறம் ட்ரை லேண்ட் வர பண்ணி அதில் மரஞ்செடிகள் எல்லாம் வர வச்சு, அதுக்கப்புறம் செடி கொடியெலாம் வர வச்சார். இதில் 2 நாள், ஒரு நாள் வெளிச்சத்துக்கு மட்டும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணார். அப்புறம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் படைக்கிறதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணார். நம்மளுக்கு இன்றைக்கி தெரியும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் வந்து எவ்வளோ பெருசு. அதனால தான் இன்றைக்கி உலகம் இப்படி இருக்கிறோம். நம்ம உலகம் வந்து சூரியனுக்கு இன்னும் ஒரு 5% பக்கத்தில் போச்சுன்னா நம்ம செத்தோம், 5% பின்னாடி போனோன்னா நம்ம செத்தோம். அதெல்லாம் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சு நம்மளையும் இந்த உலகத்தில் படைச்சு அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுக்குறேன், இது ஒன்றை மட்டும் நீ செய்யாத அப்படின்னு சொன்னார். ஆனால் செய்யாதன்னு சொன்னாரே, அதை பிளாக் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணாரா? இப்போ ரீசெண்டாக அப்பாவும் நானும் கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன். சின்ன பிள்ளைங்க வந்து வீட்டு வாசலுக்கு வந்துடக்கூடாது, என்ன பண்ணிடுறாங்க, சைல்டு கேட். எத்தனை பேர் சைல்டு கேட் பார்த்துருக்கீங்க? ஆண்டவர் சைல்டு கேட் வச்சாரா? பூட்டு போட்டு வச்சாரா அந்த மரத்துக்கு? அந்த மரத்தை தொட்டு பறிக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஒரு மரம் மட்டும் எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் அப்படி ரப்பர் மாதிரி திரும்ப பைக்கிச்சுன்னு வச்சாரா? இல்லை, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு அந்த சித்தத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படின்னா அவர் வந்து லேஸ்பட்ட ஆண்டவரா டேஞ்சரஸ் ஆண்டவரா? யோசிச்சு பாருங்க. உன்னை செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, ஆனால் நீ செய்யணும்னா உனக்கு தைரியம் வந்தால் செஞ்சுக்கோன்னு சொல்கிறது தானே அங்கே விஷயம். எத்தனை பேர் அது கவனிச்சிருக்கோம்? அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட வந்து நான் விளாடலாமா விளாடக்கூடாதான்றது தான் இப்போ நம்மளுக்கு கேள்வி. இது நம்ம யோசிக்கிறதே. உலகத்தில் எத்தனையோ பேர் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. கடவுள் என் கண்ணை குத்திரும், இப்படி பண்ணால் கடவுள் கண்ணை குத்திரும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் வி டூயிங் திஸ்? ஏன் நம்ம சொல்ல, நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கேள்வி தான் கேட்டேன். எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு தான் அந்த கேள்வி கேட்பேன். ஆண்டவர் எதுக்கு நான் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டான்னா எதுக்கு அந்த ஒரு மரத்தை அங்கே வைக்கணும்? வேற எங்கேயா வச்சிருக்கலாம்ல, அது தோட்டத்துக்கு வெளியே வச்சிருக்கலாம்ல. இப்படிலாம் கேள்வியை கேட்டிருக்கேன். ஆனால் நான் ஒழுங்காக பைபிள் வாசித்த பிறகு தான் அந்த கேள்விக்கெல்லாம் பதில். ஆனால் பெரிய ஆண்டவர் வந்து அதையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு என்னை தொடர அளவுக்கு இது கொடுத்துட்டாருன்னா, அப்படின்னா வந்து அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா அவர் டெஸ்ட் பண்ணுறாரா இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த டெஸ்ட் புரியுது? இந்த டெஸ்ட் நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சாலே நம்ம என்ன செய்வோம், எக்காரணத்தை கொண்டும் அந்த மரத்தை தொடமாட்டேன். உங்கள்கிட்ட வந்து நான் டவுட்டு கேட்கணும்னா, நான் இப்போ உங்களை சொன்ன மாதிரி, ஆண்டவர் இந்த மரத்தை சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை சாப்பிட்டா நீங்கள் சொன்னது மாறுமா? அந்த டவுட்டு கூட கேளுங்க. ஆண்டவர் வந்து டெய்லி ஈவினிங் வந்து இவன் டவுட்டு கேட்பானான்னு வெயிட் பண்ணார்ல. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் அதுதானே நம்ம ஆண்டவர். ஏதாவது ஒரு விஷயத்தில் குறைவு வச்சாரான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கேட்க முடியாத மாதிரி, இல்லை நீ கேட்டால் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், உன் ஃபோனை மியூட்டில் போட்டேன்னு சொன்னாரா? இல்லையே. அவன் கேட்க ட்ரை பண்ணானா? இல்லையே. எத்தனை விஷயம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை ஆண்டவர் மாற்றவே இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறி இருந்தால் சாத்தான் வேகமாக மாற்றி சொல்லிட்டான். அவன் எதுக்காக சொன்னான்? நீ கட்டாய சாக மாட்ட. யூ வில் சர்டன்லி நாட் டை. யூ வில் நாட் சர்டன்லி டை கிடையாது. நீ கட்டாயம் நீ சாகவே மாட்ட. அதுதான் அவன் சொன்ன போய். எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு நீங்கள் பாருங்கள். we never understand the problem with the devil. ஏன்னா அவன் வந்து உங்களோட அத்தாரிட்டி எடுக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட இருக்கிறத உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தான் பிளான் போடுவான். அவளை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் மாற போகிறது இல்லை. he is not going to change. சாத்தான் மாறுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர்
அவரும் மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன பிரச்சனைனா அவன் வந்து மோசமானவன், அவர் என்றைக்கும் நல்லவர். அப்படின்னா நல்ல ஆண்டவர் வந்து அப்படின்னா உடனே என்ன பண்ணாது, நீ தப்பு பண்ணிட்டப்பா பரவாயில்ல உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொன்னாரா? இதையும் வந்து நம்ம மறந்துடுறோம், இதையும் நம்ம மறக்க முடியாது. ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் இல்லை. சுவிசேஷம் எங்கேருந்து ஆரம்பிச்சு? 3வது அதிகாரத்துலேயே இப்படி ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வாழ்க்கையில் பண்ண ஒரு விஷயம் வந்து நம்ம யாருமே வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். 22வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த கடைசி பாயிண்ட். 22வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 18வது அதிகாரத்தில் தான் ஈசாக்கு பிறக்க போகிறான்ற ப்ராமிஸே கொடுக்குறாரு. ப்ராமிஸ்க்கு முன்னாடி 15வது அதிகாரத்திலேயே வந்து ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ தான் பைபிளில் வாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆபிரகாம் 15:6. ஒரே நிமிஷம் போலாமா? 15:6. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கு, ஏப்ராம் பிலீவ்ட் த லார்ட். ஆண்டவரை நம்பிட்டார். அவர் நம்பின மாதிரி பாவலா பண்ணல, நம்பின மாதிரி சீனை போடல, ஷோ காமிக்கல, நம்பினார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கிலீஷ் பைபிள் அழகாக எழுதியிருக்கு, நியூ செஞ்சுரி வெர்ஷன். அண்ட் God accepted Abraham's faith. ஆண்டவர் அவனோட விசுவாசத்தை அக்செப்ட் பண்ணிட்டார். விசுவாசித்தான், அதை அங்கீகரித்தார். அண்ட் that faith made him right with God. அந்த விசுவாசம் அவனை ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக மாற்றினது. புரியுதா அவங்களுக்கு? இன்னைக்கு தான் இந்த ஆபிரகாமுக்கு தான் ஆதாம்லேருந்து வந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இவருக்கு கிடைச்சிச்சு. என்னைக்கு சாத்தான்ட்ட மாட்டி அவங்க தப்பு பண்ணாங்களோ அன்னைக்கே அவங்க மகிமை அன்னைக்கே போயிடுச்சு. அவங்க மகிமை போனதுனால தான் ஆண்டவர் வந்து ஒரு மிருகத்தை கொன்று அவங்களுக்கு ட்ரெஸ் போட வேண்டியிருந்துச்சு. இதெல்லாம் மாறி எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விஷயத்தில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னதை ஆபிரகாம் நம்பினால ஆண்டவர் வந்து நீதியாக எண்ணினார். He was also made righteous. இதுக்கப்புறம் 18வது அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு ஈசாக்கை இது பண்ணி, அதுக்கப்புறம் 21வது அதிகாரத்தில் தான் ஈசாக்கே பிறக்கிறான். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னென்ன கூத்துலாம் நடந்துச்சுன்றது இது அடுத்து. ஆனால் இப்போ என்ன நடக்குது? ஆபிரகாம் சரி ஈசாக்கு பிறந்தாச்சு. 22வது அதிகாரத்தில் ஸ்டார்டிங்லேயே என்ன நடக்குது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, now after these things God tested the faith and commitment of Abraham. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்பதானே அவருக்கு நீதின்ட்டு நீதியான ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட நீதி வாங்கியாச்சு. ஆண்டவர் பார்வையில் வந்து அவன் ரைச்சஸ்ன்ட்டு பேர் வாங்கின பிறகு என்ன சோதனைன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இது எத்தனை பேர் வந்து நான் வந்து ஆண்டவரே நான் வந்து ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், இப்போ இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன பிறகு எனக்கு எத்தனை சோதனை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நல்ல போல்டாக கைத்துக்கலாம். பைபிளில் தான் அதுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப், வேறு எங்கேயுமே கிடையாது. இதில் என்ன சிரிப்புனா வந்து ஆபிரகாம்கிட்ட இன்னைக்கு காலையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நான் மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கீழே வர்றேன், வீட்டில் ரூம்லேருந்து குளிச்சு கிளம்பி கீழே வர்றேன். சர்ச்சில் பாஸ்டர் ஏப்ரஹாம் தாமஸோட மெசேஜ் ஓடுது. அவர் இது எது பேசுகிறார்? ஆபிரகாம் கையில் ஒரு பைபிளும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசினார். அவர் அப்படின்னா எங்கேருந்து பார்த்து படிக்க? இப்போ நீங்களும் நானும் வந்து ஆண்டவரை பற்றி படிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கையில் ஒரு பெரிய புஸ்தகத்தை
கொடுத்த ஆயிரக்கணக்கான பேஜ் இருக்குது, அது படிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும். ஓகே, அவர் கையில் என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டார், அவ்வளோதான். அவர்கிட்ட பேசினது கூட ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்காரு அப்படி பார்த்தா. அப்படின்னா ஆண்டவர் அவர் எந்த அளவுக்கு விளங்கியிருந்தார்? ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி விளங்கியிருந்தார்? நம்ம அந்த அளவுக்கு என்னைக்கு வரப்போகிறோம்? வர முடியுமா? பரவாயில்ல, நம்ம வந்தே ஆகணும். வர முடியுமான்றதுல கேள்வியே கிடையாதுன்றதுக்கு தான் ப்ரூஃப் இது. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சொல்லி என்ன சோதனை அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் வந்து அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன் என்றான். 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாகிரு. A burnt offering is completely burnt. ஒண்ணுமே மீதி கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இதுக்காக லேவியராம வாசிக்க வேண்டியிருக்கு. ஒரு பீஸை கூட ஒட்டிக்கிற மாட்டேது. ரத்தத்தை மட்டும் கீழே செஞ்சிடணும். உடனே துண்டு துண்டா வெட்டணும். அதில் 3 விஷயமா சொல்ல பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, பாருங்க, டேக் யுவர் சன், யுவர் ஒன்லி சன் ஆஃப் ப்ராமிஸ்ன்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் வந்து ஒரே ஆள் யாரு? இஸ்மாயில் இல்லை, ஈசாக்கு. நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அங்கேயே 15ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்வார். 18ஆம் அதிகாரத்தில் திரும்ப அதே சொல்ல, ஈசாக்கு தான் உன்னோட சன் ஆஃப் ப்ராமிஸ். இந்த சன் ஆஃப் ப்ராமிஸை வந்து நீ எனக்கு பலியாக கொடு. இதில் தான் வந்து ஆண்டவர் வந்து இவ்வளோ நாள் நான் எனக்கு புரியாத ஒரு விஷயத்த, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ லேர்ன்ட் இட் எஸ்டர்டே. அதனால தான் இன்றைக்கி இந்த மெசேஜ். நேற்று தான் இந்த விஷயத்த படித்தேன். நேற்று பைபிளை வாசிக்கும் போது என்னோட நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். I will just read it for you. நீங்கள் எதுக்காக எனக்கு இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தீங்க? எனக்கு புரியலை, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இதுதான் நான் சொல்லி வச்சுருந்தேன் ஆண்டவர்கிட்ட. என்ன வசனம்னு பார்க்க 8வது வசனம் எடுங்க, அதே சாப்டரில். தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். எதுக்கு இந்த வசனம் வருது? இதுக்கு முந்தின வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். கேட்கிறது யாரு? ஆட்டுக்குட்டி. யோசிச்சு பாருங்க, அந்த சிச்சுவேஷன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா இதில் தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. இவ்வளோ நாள் எனக்கு ஆண்டவர் கண்ணை திறக்காத ஒரு விஷயம் எனக்கு நேற்று கண்ணை திறந்தாருன்னா இந்த விஷயம். பையன் வந்து அவன் காலையில் வீட்டை விட்டு பரப்படும் போது தீயை எடுத்தாச்சு, மரக்கட்டை எடுத்தாச்சு. இது கட்டை எடுத்து ஈசாக்க நீ தூக்கிட்டு வான்னு அவன் கையில் கொடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கே, இவன் சின்ன பையன் வெயிட்டு தூக்க வைக்கிறாங்களே நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஜப்பானில் வந்து 5 வயசு பசங்க கூட அவ்வளோ வெயிட்டு தூக்குறாங்க. இன்றைக்கி இல்லை, 1000 எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, 400-500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தருவாங்க. வெளிநாட்டு கரண்ட்டை சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க பயங்கர ஸ்ட்ராங், நீ வேணா பாரு அப்படின்ட்டு அவனை தூக்க விட்டுக்கிட்டே இருப்பான். அவன் கட்டை மேலே வச்சுக்கிட்டே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் காலு தள்ளாடினாலும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்பான். சரி, அவனை தூக்க விட்டவனே அவன் கரெக்டாக பார்க்குறான், தீயை பார்த்துட்டான், இதை பார்த்துட்டான், ஆட்டுக்குட்டி எங்கன்னு கரெக்டாக கேட்குறானா. அப்போ 8வது வசனத்தில் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். God will take care of it. இது எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த வசனம் வாசிக்கிறீங்க? நீங்கள் எப்படி இந்த வசனத்தை வாசிப்போம்? எவ்வளவோ நாளாக இந்த வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது
பையனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் உள்ள உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பையன்ட்ட ஆபிரகாம் சொன்னாருன்றது தான் நான் இவ்வளோ நாள் நான் நினச்சிருக்கேன். அப்படி தான் நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே வாசிப்போம். ஆனால் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடும். 3வது வசனத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை 3வது வசனத்திலே வந்து ஆண்டவர் சொன்ன உடனே கரெக்டாக 3வது வசனத்துல சொல்கிற வந்து கிளம்புறாரு. ஆபிரகாம் காட் ஏர்லி இந்த மார்னிங், காலையிலேயே எழுந்து ஈசாக்கை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. சாராட்ட சொன்னாங்களா, எதுவுமே இன்னும் எழுதப்படவே இல்லை. சரி, 3 நாள் ட்ராவல் பண்ணியாச்சு. 5வது நாள் என்ன சொல்ற? 5வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையான போய் திரும்பி வருவோம் என்றான். நம்ம எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்போம், ஆபிரகாம் வந்து மழுப்புனாது போய் சொன்னார். அதுதானே நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். நானும் எவ்வளோ நாளாக பைபிளை வாசிக்கும் போது அது ஒன்றும் இல்லை. அவர் வந்து சரி, அவன் மனசுக்குள்ளே இருந்தது இந்த வேறு எப்படி சொல்லன்னு தெரியல, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வர்றதை அப்புறமா பார்த்துக்குவோம் சொன்னாரா அப்படி நம்ம நினைப்போமோ நினைக்கலையா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படி தானே இந்த வசனத்தை வாசிப்போம். அப்படி தானே நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். எப்படி புரிந்து கொள்கிறோம்? இல்லை பரவாயில்ல, இப்போதைக்கு என் பையன்ட்ட நான் போய் சொல்லி தான் ஆகணும், நான் போய் சொல்கிறேன். என் வேலைக்காரர்கிட்ட நான் போய் சொல்லி தான் ஆகணும், நான் போய் சொல்கிறேன். அப்படி நம்ம நினச்சோன்னா நம்ம பைபிள் இவ்வளோ நாள் தப்பாக வாசிச்சிருக்கோன்றது எனக்கு நேற்று தான் ஆண்டவர் உணர்த்தினார். ஆபிரகாம் உண்மையாகவே எதுக்காக 15வது அதிகாரம் 6வது வசனம் உங்களுக்கு வாசித்தேன்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எதுக்காக அந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருந்துச்சு? எதுக்காக ஆண்டவர் தேவன் அவனுக்கு அது நீதியாய் அக்செப்ட் பண்ணிட்டாரு? எதுக்காக எழுதியிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏப்ரஹாம் பிலீவ்ட் காட். எத்தனை பேர் கை தூக்க போறீங்க? அவன் அந்த நேரத்தில் போய் சொல்லலை, அவன் நம்பினான், ஆண்டவர் வந்து பார்த்து கொள்வாருன்ட்டு நம்பினான். ஏன் நம்பினா? ஆண்டவர் எத்தனை வருஷமா சொல்லியிருக்காரு, உனக்குன்னு ஒரு ப்ராமிஸ், ஒரு பையன்தான் ப்ராமிஸ். திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணாரு? ஈசாக்கு மட்டும்தான் உனக்கு வாக்குத்தத்தமான பண்ணப்பட்ட பையன், அது மூலமாக தான் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கு மூலமாக தான் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொன்னாரா சொல்லலையா? இஸ்மாயில் சொன்னாரா? அவனுக்கு வேற பசங்க இருக்குன்னு ஆபிரகாம் மற்ற பசங்கள் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மீதியானியர் ஆபிரகாமோட சந்ததி. அவங்க எல்லாத்தையும் எழுதி அவர் உயிரோட இருக்கும் போதே ஈசாக்கோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. ஹாகாரோட இஸ்மாயிலை அனுப்பி விட்டாச்சு. ஈசாக்கோட சுதந்திரத்தில் வேற யாரும் வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ண பிள்ளை, ஆண்டவர் வாக்கு பண்ண சந்ததி. ஆண்டவரே அப்படி கேட்டாலும் அவர் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருந்தாருன்னா ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். எத்தனை பேர் இன்னைக்கு இது புரிஞ்சு உங்களுக்கு? இது எனக்கு புரியறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப இதுக்காக தான் சொல்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார்? ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ரெடி பண்ணியிருந்தாரா பண்ணலையா? 8வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? God himself will prepare. அந்த வசனம் அப்படியே அழகாக இருக்கும் பாருங்களேன். My son God will provide for himself. அவருக்காக அவரே ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்கொள்வார். He will provide. ப்ரொவைடுக்கு தமிழ் என்ன சொல்லுங்க? கொடுப்பார் தானே. அவரே கொடுப்பார், அழிப்பார், ரைட், அவரே கொடுப்பார். ஆட்டுக்குட்டியை தகன பலிக்கு, அவருக்குரிய தகன பலிக்கு அவரே ஆட்டுக்குட்டியை கொடுப்பார். சொன்னாரா சொல்லலையா? இது எந்த அளவுக்கு ஃபெய்த்துன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 14வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா 13வது வசனம் பாருங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கொம்புகளை சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாயிட்டான். ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தா, ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்? அவரை நான் சொல்கிற
மலைக்கு போ, அங்கே ஒரு மலையில் பலியிடு. இப்போ நம்ம சர்ச்சில் சொன்ன மாதிரி நான் ஒரு மலையில் பலி, ஆண்டவர் எனக்கு அந்த மலை பார்க்க பிடிச்சிருக்கு, நான் அங்கே போகிறேன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை மறந்துடுறோம்ல. See, the reason why we read the Bible carefully is because of this. கர்த்தருக்கு முன்பாக I lift up my eyes to the hills. ஆண்டவர் எங்கே? அவன் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தானான்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணல. he kept waiting. கடைசி ஸ்டெப் வரைக்கும், கத்தியை தூக்குற வரைக்கும் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கத்தியை கட்டி போட்டான். பையனை கட்டியாச்சு, விறகு அடுக்கியாச்சு, பையனை கட்டியாச்சு, கத்தியும் தூக்கியாச்சு கொல்றதுக்கு. அப்போ தான் மேலேருந்து 12வது வசனம் பாருங்க, ஆபிரகாமே பிள்ளையின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நீதிமான்ட்டு அக்செப்ட் பண்ணியாச்சு, கர்த்தருக்கு பயப்படுறேன்றது எப்படி காமிச்சாரு? பி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ். அவன் விஷயத்தில் கத்தி. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? குவைட் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் இப்போ உங்கள் பிள்ளை முன்னாடி நீங்கள் கத்தி நீட்டிங்கன்னா செத்தோம் நம்ம, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை. ஏன்? நம்மளுக்கு வந்து அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஆபிரகாமோட எக்ஸாம்பிள் இருக்குன்ட்டு பேசுவோமா பேச மாட்டோமா? சொல்லுங்க. எனக்கு பைபிள் இருக்கு, அதில் பைபிள் படி வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு அவருக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆனால் விசுவாசம் இருந்துச்சு. அவர் பைபிளில் வந்து பொய் சொல்றதை எழுதலை, அவன் விசுவாசத்தை எழுதிச்சு. அது வந்து எனக்கு கண்ணை திறக்கும் போது தான் ஆண்டவரே என்ன விசுவாசம் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன விஷயம் இருக்குது? 2 விஷயம் அதில் இருக்குது, நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, எந்த வார்த்தையை சொன்னார்? 15ஆம் அதிகாரத்திலேயே வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். 18வது இது ஈசாக்கில் தான் உன்னோட நான் கொடுத்த ப்ராமிஸ்லாம் வந்து உனக்கு ஈசாக்கு வழியாக தான் வரும்ன்ட்டு சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த பையனை நான் என்ன பண்ணாலும் அந்த பையன் சாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் புரிஞ்சா புரியலையா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? ஈசாக்கு சாகிறதுக்கு வழியே கிடையாது. அவனுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுக்காம அவன் சாக போகிறது. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்க போகிறோம்? எப்படி வாசிக்க வேண்டியது, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இது புரிஞ்சு கொள்றதுக்கு. அப்போ தான் 14வது வசனம், 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து பாருங்கள். இப்போ தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன வசனம் இப்போ வருது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் இல்லை பார்த்து கொள்ளப்படும், அது அந்த சைடு, அதனாலேன்னு போட்டிருக்கு. யெகோவா ஈரேன்னு சொன்னாலே கர்த்தர் பார்த்து கொள்வார், இல்லைன்னா காட் வில் ப்ரொவைட், ஹீ வில் டேக் கேர் ஆஃப் இட், ஆர் கர்த்தர் கொடுப்பார். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்படின்னா வந்து அவன் வந்து அவனோட ஃபெய்த் எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் சோதிக்கப்பட்டது. இதில் எல்லாத்தோடையும் பெரிய விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவாருன்ற மாதிரி நம்மளுடைய பாவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணிட்டார். அது எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் சொன்னேன், நீங்கள் ஆதி ஆகமத்திலேயே வந்து சுவிசேஷம் இருக்குன்றதுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு வேற ப்ரூஃப் வேணாம். கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட சுவிசேஷம் என்ன? ஆண்டவரோட சுவிசேஷம் வந்து ஆண்டவருடைய நன்மையை காமிக்குது. நம்ம வந்து ஒரு நாள் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளே சாகணும்னு ஆண்டவர் நியமிக்க, ஆண்டவர் படைத்த ஆதாமேவாள் தான், ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்த வாக்கு, ஆண்டவரே அவங்கள படைத்த மெத்தட் தான். ஆனால் ஒரு இடத்துல கூட ஆண்டவர் வந்து இவங்களை வந்து பனிஷ்மெண்ட் வேற, அந்த பாவத்துக்குரிய தண்டனை வேற. அந்த பாவத்துக்குரிய வேஜஸ் வந்து
டெத். அந்த மரணம் வந்து ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவங்க இதை பண்ண போவாங்கன்ற ஆண்டவருக்கு அந்த ஃபோர் நாலேஜ் இருக்கும்போது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் பலியாக, பாவமில்லாத பலியாக ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அதுதான் சுவிசேஷம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சுவிசேஷம் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்துவை என்னைக்கோ வந்து ஆண்டவர் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தார். அப்புறம் ஆபிரகாம் வந்த பிறகு அந்த ஆட்டுக்குட்டி திடீர்னு நடந்து ஓடி வந்து அது சிக்கலை. அங்கே ஏற்கனவே சிக்கி கொண்டு இருந்துச்சு. த திங் ஏப்ரஹாம் ஹேட் டு டூ வாஸ் அந்த இடத்துக்கு, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. ஆண்டவர் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் போகிறேன்னா, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா, எனக்கு அதுதான் கேள்வி. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? என் குமாரனை உங்களுக்காக சிலுவையில் நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா அவர் மேலே நீங்கள் விசுவாசமாய், அதனால திஸ் இஸ் மை ஒன்லி பிலவட் சன், பிலீவ் இன் ஹிம்னு சொன்னாரே ஆண்டவர். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? This is my only begotten son, believe in him அப்படின்னு சொன்னாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர்கிட்ட சொன்னாரு, this is my only begotten son, believe in him. அப்ப யோசிச்சு பாருங்க, there is something very very big God has done. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு விஷயத்துல கூட ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழே விழுக சான்ஸே இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது. நீங்க எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் எத்தனை ப்ராமிஸ் கொடுத்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ப்ராமிஸ் கடைசி நிமிஷம் வரைக்கும் வராம இருக்கிற மாதிரி தெரியலாம். நீங்க கத்திய கடைசி நிமிஷம் தூக்குற ஒரு சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் வரலாம். ஏன்னா உங்களுக்கு சிச்சுவேஷன் வந்து அங்க பைபிள்ல இல்ல. நீங்க போற பாதை பைபிள்ல இல்லாம இருக்கலாம். ஆனா வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் Our loving heavenly Father, we praise you, we thank you Lord. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மெசேஜ் நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எனக்கு பேசும்போது, இது எனக்கு கண்ணை திறக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆண்டவரே, அதே இது இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து ஒவ்வொருத்தர் கண்ணையும் ஆண்டவரே நீங்க திறப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. ஆனா வந்திருக்க ஒவ்வொருவரும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு என் கண்களை தெரிந்துட்டார்னு ஒரு சந்தோஷம் வரட்டும். ஒரு ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஒரு காலம் மாறாது. ஆண்டவரே சொன்ன வார்த்தை அது மாறுறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு Father in heaven, we thank you, we thank you, thank you, we thank you Lord. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னைக்கு நீங்க பேசினதுக்காக நன்றி, கொடுத்ததுக்காக, இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இது எங்களுக்கு மிஷனரி சண்டேயா இருந்திருக்கலாம். ஆண்டவரே, சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம் எங்களுக்கு நீங்க புரிய வச்சதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. Lord, thank you so much. நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் காட், நீங்க எவ்வளவு டேஞ்சரஸ் காட்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு புரியுது ஆண்டவரே. ஆனா அதுலயும் ஆண்டவரே, நீங்க எங்க மேல நீங்க வச்ச அன்புல ஆண்டவரே, உங்களோட சொந்த குமாரனையே, உங்களோட ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க சிலுவையில மரிக்க கொடுத்தீங்களே அந்த ஆண்டவர், அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, நாங்க எங்களுடைய சொந்த இரட்சகரை நாங்க அக்செப்ட் பண்ணி ஆண்டவரே, அதன் மூலமா ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளைகளா மாறி இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட இன்னைக்கு நாங்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. Lord, thank you so much for every one of your promises. நீங்க உங்க குமாரனையே எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா ஆண்டவரே, நீங்க கூட எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தையும், எல்லா வாக்குத்தத்தையும் எங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுவீங்க என்ற நம்பிக்கையில நாங்க வந்து ஒரு பலஷமல பலதரி கரபலம. Lord, we bless you, we thank you Lord, we give you the glory, honor and praise. ஆண்டவரே, உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும், உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். We thank you once again, we give you all the glory, honor and praise. In Jesus name we pray. Amen. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோடும் நினைக்கும் சதா காலங்களிலோடும்
இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.